இப்ப உபாதி நார்மலா சேவைங்கிறது எப்படி இருக்கும்? அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை. சேவைனா அது காமனா பகவத் சேவையை அந்த இடத்துல சொல்றார். ஆனா இவனுடைய சேவை இப்படி துன்பமயமா இருக்கேன்னு பார்த்தா அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சேவை ஈஸ்வர சேவை இல்ல, அது பாப்பத்தினால யாரோ ஒரு துராத்மாவுக்கு அவன் வேலை பண்றான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது நிச்சித உபாதி அப்படின்னு சொல்றோம். நிச்சித உபாதினா இந்த மாதிரி இல்ல, சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் இது அவனுடைய துன்பம் பாப்பத்தினால ஏற்பட்ட சேவையா இருக்கிறதுனால இது நிச்சித உபாதின்னு சொல்லப்படுறது. இப்ப அடுத்த உபாதியும் பாருங்க, அப்புறமா உங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் கேளுங்க. அடுத்தது உபாதி என்னன்னா, இந்த ஜீவன், இது சங்கித உபாதியை படிக்க போறோம். இந்த ஜீவன் இந்த சரீரத்துடைய முடிவுல முக்தி அடைவான், சமாதி நிறைவடைய பெற்றவன் ஆகையாலே சுகர் முதலானாரை போல. இது அனுமான வாக்கியம். இப்ப இந்த ஜீவன் அப்படின்னு எடுத்திருக்கு. இந்த ஜீவன் அப்ப ஜீவன் இடத்துல ஒரு விஷயத்தை சாதிக்க போற, அப்ப இதுதான் பட்சம். இந்த ஜீவன் இடத்துல விஷயத்தை சாதிக்க போறோம், அப்ப அது ஜீவன். இப்ப என்ன சாதிக்கிறோம்னா, இந்த சரீரத்தின் முடிவில் முக்தி அடைவான், இது சாதிக்கிறது. அதுக்கு ஹேத்து என்னன்னா, சமாதி நிறைவடைய பெற்றவன் ஆகையாலே, இது ஹேத்து. திருஷ்டாந்தம் சுகர் முதலானாரை போல. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த அனுமான வாக்கியத்துல இந்த ஜீவன், இதுல பட்சம் இது. இந்த வாக்கியம் நீங்களே சொல்லுங்க. இது ஜீவன் இந்த சரீரத்தின் முடிவில் முக்தி அடைவான், சமாதி நிறைவடைய பெற்றவன் ஆகையாலே சுகர் முதலானாரை போலே. பட்சம் என்ன? நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லுங்க. பட்சம் இந்த ஜீவன் ஜீவன் தான் பட்சம். இந்த ஜீவன் தான் பட்சம். அதுல சாத்தியம் என்ன? சரீரத்தின் முடிவில் முக்தி அடைவான், அதுதான் சாத்தியம். அப்ப ஜீவனை பத்தி நம்ம ஜீவன் விஷயத்துல ஒரு விஷயத்தை நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம், அதுதான் சாத்தியம். சாத்தியம்னா அது நம்ம சாதிக்க போறோம். என்ன சாதிக்கிறோம்னா, இந்த சரீரத்தில் முடிவில் அவன் முக்தி அடைவான். சரி, அதுக்கு என்ன ஹேத்து? என்ன? சமாதி நிறைவடைய பெற்றவனாகையாலே. கரெக்ட். திருஷ்டாந்தம் சுகர் முதலானோரை போல. இதுதான் இப்ப அனுமான வாக்கியம். கரெக்ட். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜீவன் ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவனை பாக்குறான். அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜீவாத்மாவை பார்த்து அவன் சொல்றான், இன்னொருத்தங்கிட்ட அவன் பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான்னா, இவன் ரொம்ப தியானத்துல இருக்கான். ஏன்னா சமாதிங்கிறது அஷ்டாங்க யோகத்துல வரும். முதல்ல இருந்து யம நியமம்னு ஆரம்பிச்சு பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்ட்டுலாம் போகும். கடைசியில சமாதிங்கிற லெவல்ல அவன் எப்படி இருப்பான்னா, தன்னை மறந்து அவனுக்கு வெளி இந்திரியங்கள் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு இந்த சமாதி, இந்த தியானத்துல ரொம்ப மும்முரமா இருக்கும். அதுதான் சமாதிங்கிற நிலை. இப்போ யாரோ ஒருத்தர், ஒரு மகரிஷின்னு வச்சுக்கோங்க. அந்த மகரிஷி இந்த மாதிரி தபஸ்ல சமாதி, அப்படியே சமாதி லெவல்ல இருக்கார். அவர் நல்லா அப்படியே டீப் தபஸ்ல இருக்கார். அதுதான் சமாதிங்கிறது. அப்போ ஒருத்தர் பேசிக்கலாம். 2 பேர் பேசிட்டு போறா. என்னன்னா, இந்த மகரிஷி நிச்சயமா இந்த சரீரத்தோட முடிவுல அவர் முக்தி அடைஞ்சிடுவாரு. இந்த தபஸ் பண்ணிட்டு இருக்காரே இந்த மகரிஷி, அவர் சரீரத்தை விடும் பொழுது அவர் மோட்சத்தை அடைஞ்சிடுவாரு. ஏன்னா அவர் சமாதி அப்படியே அவர் சமாதியில இருக்கார். சமாதிங்கிற லெவலே அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய கம்ப்ளீஷன்ல அவர் இருக்கார். சமாதி அவர் நிறைவடைஞ்ச உடனே அவர் அப்படியே அவர் மோட்சத்துக்கு போயிடுவார். எப்படி அந்த சுகர் முதலான மகரிஷிகள்லாம் எப்படி இந்த தியானத்திலேயே அவ மோட்சத்தை அடைஞ்சாளோ, அந்த மாதிரி இந்த மகரிஷியும் மோட்சத்தை அடைஞ்சிடுவார் அப்படின்னு இந்த வாக்கியம், இந்த அனுமான வாக்கியம். இதுதான் பட்சம், சாத்தியம் எல்லாம் நீங்க சொல்லிட்டேன். இப்ப இதுல சங்கித உபாதி, சங்கித உபாதிக்கு இது இந்த வாக்கியம் சொல்லப்படுறது. என்னன்னா, ஒருத்தன் சொல்லிருக்கான், 2 பேர் பேசிட்டு போறான். அதுல ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டு போறான், இந்த மகரிஷி நிச்சயமா மோட்சத்தை அடைஞ்சிடுவார், முக்தி அடைஞ்சிடுவார், சுகர் முதலானாரை போல. அப்ப இன்னொருத்தன் சொல்றான், இல்ல அவன் அதுக்கு வேற இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்கிறான். ஏன்னா
எப்போ வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா சர்வ கர்ம நாசம். அவனுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாமே வந்து எப்போ வந்து நாசத்தை அடையுதோ, எல்லா புண்ணியம் பாபம் ரெண்டுமே ஜீரோ வந்துடணும், பேலன்ஸ். அவன் புண்ணிய கர்மா பாப கர்மா எல்லாமே டோட்டலா அது வந்து நீங்க பெற்றால்தான் அவனுக்கு மோட்சம் உண்டா. இப்போ சமாதியில இருக்காங்கிறதுனால அவனுக்கு சமாதி முடிஞ்ச உடனே அவனுக்கு மோட்சம் வரும்னு சொல்ல முடியாது. சமாதி முடிஞ்ச உடனே அவன் எழுந்து வந்துருவான். திருப்பி வந்து சம்சாரத்துல வந்து அவன் பாட்டு நித்தியப்படி அவனுடைய கர்மாக்களை பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படி கூட இருப்பான். அந்த மாதிரி இப்ப மகரிஷிகள்லாம் சமாதியில இருப்பா. அதுக்கப்புறம் அவன் எழுந்து வந்து சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். சமாதி முடிஞ்சிட்டதுனால அவன் வந்து மோட்சத்துக்கு போயிடுவான்னு சொல்ல முடியாது. அப்ப மோட்சத்துக்கு போறதுக்கு எது முக்கியமான காரணம்னா சர்வ கர்ம நாசம். அந்த சர்வ கர்மம்னா புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாமே நாசத்தை அடைந்தால்தான் அவனால மோட்சத்துக்கு போக முடியுமே ஒழிய சமாதி நிறைஞ்சுடுத்துங்கிறதுனால அவனால மோட்சத்துக்கு போக முடியாது. அப்ப சங்கித உபாதி வந்துடுது. முதல்ல அவன் சொன்ன அந்த முதல் நண்பன் என்ன சொல்லிட்டான், இந்த ஜீவன் சரீரத்து முடியல. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப வந்து இந்த மகர்ஷிகள் எல்லாம் வந்து கடைசியில அந்த சமாதி இருக்கும்போது அது வந்து இவாளோட புண்ணிய காரியம் எல்லாம் அவளோட நல்லவா அவளுக்கு நல்லவா கிட்ட போகும், கெட்ட இதுக்கெல்லாம் அவளோட எனிமீஸுக்கு போகும்னு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வந்து அவனுக்கு மோட்சத்துக்கு போற சமயத்துலதான் அவன் சரீரத்தை விட்டு கிளம்பும் போது அது வருது. ஸ்ரீபாஷ்யத்துல எல்லாம் அவனுக்கு வரும். சரீரத்தை விட்டு கிளம்புற அந்த ஜீவன் அவனுக்கு வந்து என்னன்னா அவனுடைய புண்ணிய கர்மாக்கள் அவனுடைய நண்பர்களுக்கும் பாப கர்மாக்கள் அவனுடைய துஷ்கத்துகளுக்கும் போகும்ட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து அவன் சமாதி நிறைவாகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பாப்பங்கள் போயிடுத்துன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து அவன் சமாதியில இருக்கான். அவன் ஒரு இப்ப மகரிஷிகள்லாம் சமாதியில இருக்கிற சமயங்கள்ல என்ன பண்ணுவான்னா சமாதி முடிஞ்சுட்டு அவ திருப்பியும் வந்து சில வேலைகள் எல்லாம் பண்ணுவான். இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேரை பார்த்திருப்ப. நாதமுனிகள்லாம் வந்து சமாதியில இருப்பார். நிறைய அவர் வந்து யோகத்துல எழுந்தொழி இருப்பார்னு எல்லாம் பார்த்திருக்கோம். யோகத்துல எழுந்தொழி இருக்கிற சமயத்துல கூட அந்த ராஜா அந்த ராணியோட ஒரு ராஜா ஒரு ராணி அப்புறம் அவ வந்து வேட்டையாடிட்டு வந்த அந்த ஒரு கையில இருக்கிற அந்த குரங்கு இதோட வந்து அவரை வந்து அவரோட வீட்டுல வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கான். அப்ப அவர் வந்து அந்த நாதமுனிகள் வந்து யோகத்துல இருந்தார். அவர் யோகத்துல இருந்த உடனே அதுக்கப்புறம் யோகம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய இல்லத்துக்கு ஒரு ராஜாவும் அந்த ராணி ஒரு மனிதனும் அவனும் ஒரு கையில அவ வந்து வேட்டையாடின்னு வந்த ஒரு வானரமும் இருந்தது. உடனே அவர் என்ன நினைச்சுட்டார், ராமனும் சீத்தையும் திருவடியுமா வந்தார்னுட்டு அவளை தேடிண்டே போனார்னு எல்லாம் சரித்திரம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து சமாதி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் நார்மல் லைஃபுக்கு அவன் வருவான். எல்லாரும் சமாதி முடிச்சு சமாதியுடைய நிறைவேற்றத்திலேயே அவ வந்து மோட்சத்துக்கு போயிடுவான்னு சொல்ல முடியாது. எது காரணம்னா அது புண்ணிய பாப கர்மாக்கள் நிசேஷமா கழியறதுதான் காரணம். அது சரீரத்தை விடும் பொழுது அந்த புண்ணிய பாப்பங்கள் வந்து அவளுடைய துஷ்கிருத்துக்களுக்கும் நண்பர்களுக்கும் போறதுங்கிறது அது வேற விஷயம். இப்ப அந்த விஷயத்த நீங்க இங்க கொண்டு வரக்கூடாது. அவன் வந்து சமாதியோட முடிவுல அவன் மோட்சத்துக்கு போயிடுறானா அப்படிங்கறதுதான் அங்க சந்தேகம். அந்த உபாதி என்னன்னா சமாதி முடிஞ்சிட்டதுனால அவனுக்கு மோட்சம் வந்துருத்தா அப்படிங்கறது அவனுக்கு அங்க சந்தேகம். அதனால சங்கித உபாதி அவனுடைய அப்ப அந்த நண்பன் என்ன சொல்றான்னா இவனுக்கு வந்து மோட்சம் வந்து சமாதி நிறைவேறிட்டதுனால வந்து மோட்சம்னு சொல்ல முக்தின்னு சொல்லாத சர்வ கர்ம நாசம் இருந்தாதான் அவனால முக்தி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அவன் திருப்பியும் சமாதி முடிஞ்ச உடனே கண்ணை திறந்துட்டு திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு அவன் வருவான். அதனால இந்த இடத்துல வந்து இந்த அனுமானத்துல எப்படி உபாதி வரும்? அனுமானத்துல உபாதினா நார்மலா நடக்கிற ஒரு நிகழ்வுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது எதுவோ அது ஒரு காரணத்தினால அந்த நிகழ்வு மாறி போயிடுறதுன்னா அதுதான் உபாதி. இப்ப அவன் வந்து சரீரத்தோட முடிவுல சமாதி நிறைவடைய பெற்றதுனால அவன் மோட்சத்தை அடைவான்னு சொல்ல முடியாது. சமாதி நிறைவடைய பெற்றது காரணமா இருக்க முடியாது. மோட்சத்துக்கு சமாதி நிறைவாது காரணம் இல்லை. அவனுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் நாசத்தை அடையிறதுதான் காரணமாக இருக்க முடியும். அது நிசேஷமா கழியணும். இப்போ அந்த சிந்தையந்தின்னு ஒருத்தர் சொல்லுவா பாகவதத்துல. சிந்தையந்தின்னு ஒரு கோபிகையை பத்தி சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேனா? அவன் என்ன பண்ணுவான்னா கண்ணன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறான். வாசிக்கும் போது எல்லா பெண்களும் ஓடி போயிட்டான். அந்த புல்லாங்குழலுடைய இனிமையான அந்த நாதத்தை கேட்ட உடனே எல்லா பெண்களும் அங்க ஓடி போயிட்டான்.
ஆனா சிந்தையந்திக்கு மட்டும் ஓட முடியல. அவ ஓடி வரா வாசல்ல. அங்க பெரியவர்கள்லாம் அவளுடைய வீட்டு பெரியவர்கள்லாம் உட்கார்ந்து பார்த்த உடனே அவ அப்படி பேக் அடிச்சுட்டான். அவளால அந்த இடத்துக்கு போக முடியல. மற்ற பெண்கள் எல்லாரும் கண்ணன் இருக்க இடத்துக்கு போயிட்டான்னு சொன்னான். அப்ப அந்த பெண் மட்டும் என்ன பண்றான், அங்கேயே நின்னுட்டான். அந்த சமயத்துல அவ காதுல அந்த குழலோசை கேட்கறது விழறது. அந்த இனிமையை அப்படியே ரசிக்கிறான். அட் சேம் டைம் அவளுக்கு அங்க போக முடியலையேன்னு ஒரு அந்த துக்கத்தினால அந்த துக்கத்தையும் அந்த ஒரே செகண்ட்ல ரெண்டையும் அனுபவிக்கிறான். புண்ணியத்தையும் பாப்பத்தையும் முழுக்க அந்த அவளுடைய புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் அந்த குழலோசையை அனுபவிச்சதுனால அந்த புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் அவ கழிச்சு விடுறான். அவ அந்த இடத்துக்கு போக முடியலேங்கிற துக்கத்தினால பாப்ப பலன்கள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு அங்கேயே அவன் மரணத்தை அடைஞ்சிட்டான்னு பாகவதத்துல சொல்லப்படுது. சிந்தையந்தின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானத்துல எடுத்திருக்கா அவளை பத்தி. பாகவதத்துல இருக்கான்னு தெரியாது, ஆனா ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானத்துல சிந்தையந்தி அப்படின்ட்டு ஒருத்திய எடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா புண்ணிய பாப்ப கர்மாக்கள் எவர்களுக்கு நிசேஷமா கழியறதோ அவ என்னன்னா மோட்சத்தை அடைஞ்சிடுவான்னு சொல்லப்படுறது. இப்ப இந்த மாதிரி அனுமானம் இந்த முதல் நண்பன் என்ன சொல்றான்னா சமாதி நிறைவடைய பெற்றவனால அவன் முக்தி அடைஞ்சிடுவான்னு சொல்றான். அந்த வாக்கியம் சரியான வாக்கியம் இல்லை. அந்த இடத்துல உபாதி என்ன இருக்குன்னா மோட்சம் அடைகிறதுக்கு சமாதி நிறைவடைகிறது காரணம் இல்லை, சர்வ கர்ம நாசம் தான் காரணம். அப்போ இவன் சொன்ன முதல் நண்பன் சொன்னது சரியில்லை. அங்க என்னது சங்கித உபாதி. அவனுடைய சர்வ கர்ம நாசம் நிறைவேற பெற்றதா இல்லையா அப்படின்னு அங்க சந்தேகம் இருக்கு. அவனுக்கு அந்த சர்வ கர்மங்களும் அவனுக்கு நிறைவேறி இருந்தா அவன் மோட்சத்தை அடையலாம். ஆனா சர்வ கர்மங்களும் நிறைவேற இல்லைன்னா அவனால மோட்சத்தை அடைய முடியாது. அது ஒரு சந்தேகமா இருக்கு. அதுதான் இங்க என்ன சொல்றான்னா இந்த அனுமானத்துல சர்வ கர்ம நாசம்ங்கிறது உபாதி. இந்த உபாதி சமாதி நிறைவடைய பெற்றவனிடம் உள்ளதா இல்லையா என்பது சந்தேகமா இருக்கிறதுனால இது சங்கித உபாதின்னு எனப்படுகிறது. ஆகையால் உபாதியற்ற வியாப்தியை உடையது வியாப்தி. அதனால இந்த இது என்னன்னா எப்படி இருக்கணும்னா உபாதின்னு வந்துடுத்துன்னா அந்த வியாப்தி சரியா இருக்காது. உபாதி இல்லாம இருந்தாதான் அந்த வியாபியம் ஒரு ஹேத்துவுக்கும் ஒரு சாத்தியத்துக்கும் சரியான வியாபியமா இருக்கும். உபாதி இருந்துடுத்துன்னா அந்த வியாபியம் சரியாவே இருக்காது அப்படின்ட்டு இப்ப சொல்லப்படும். இப்ப இதுல யாரோ சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருக்கா யாருன்னு தெரியல. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எனக்கு முதல்லயே ஒரு சந்தேகம் இருந்தது, அதனாலதான் ரேஸ் பண்ணேன். பேசிக் தான் இது. பட் எனக்கு நீங்க சொன்ன சாத்தியத்துக்கு சேர்ந்த இருக்கும் உபாதி, சாதனத்துக்கு சேராம இருக்கும்னு சொன்னேன். கரெக்டா? நெருப்புக்கு சேர்ந்து இருக்கும், புகைக்கு சேராமல் இருக்கும். அதாவது நெருப்பு இருக்கும், புகை இருக்காது அப்படின்னுட்டு அந்த பழுக்க காய்ச்சின கம்பி வச்சு நீங்க சொன்ன அந்த உதாரணமா. ஆனா இப்போ எனக்கு நேத்தி நீங்க பாடம் எடுக்கும் போது போன கிளாஸ்ல சொல்லும் போது அந்த நயக்ரா ஃபால்ஸோ இல்லாட்டா மாடு ஓடும் போது வர புழுதினால அப்போ பாத்தீங்கன்னா புகை இருக்கும், பட் ஆனா நெருப்பு இருக்காது அப்படின்னு சொன்னோம். அப்ப ஹேத்து இருக்கும், சாதனம் இருக்காது அப்படின்னு சொன்னோம் நம்ம. இப்ப ஆனா அதுக்கு மாத்தி சொல்றோமே, எனக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க அப்ப என்ன எடுத்துக்கணும்னா அங்க நீங்க அதை மாத்திக்கணும். அந்த இடத்துல புகை மாதிரி இருக்கு என்னதுன்னா அப்ப சாத்தியத்தை நீங்க அந்த புகையா வச்சுன்றணும். ஏன்னா இந்த மாதிரி உபாதிகள் வரும்பொழுது அந்த புகையை நீங்க சாத்தியம் ஏதோ ஒண்ணு இருக்கணும், சாத்தியம் இருக்கணும். நீங்க புகைய சாதிக்கிற அந்த இடத்துல புகை இருக்கு. நயகரா ஃபால்ஸ்ல புகைய பாத்துட்டு நீங்க அங்க 1 கிலோமீட்டர் தள்ளியே அங்க தெரியுமா புகை மாதிரி இருக்குது தெரியுமா நயகரா ஃபால்ஸ்ல. அப்ப அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னா அங்க தண்ணி தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா நீர்த்துளிகள்னால உண்டான ஒரு புகை மண்டலம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்படுறது. அப்ப அங்க உபாதி என்னன்னா அந்த அவன் சாதிச்சது அங்க புகை இருக்குன்னு எதை அவன் சாதிக்கிறானோ அது சாத்தியம்னு எடுத்துக்கணும். இப்ப புகை நெருப்புங்கிறத மறந்துடணும். எது சாதிக்கப்பட்டதோ அதை சாத்தியமா வச்சுக்கணும். இப்ப அந்த இடத்துல நீங்க சாத்தியம் புகை இருக்கு, புகை மண்டலமா இருக்கு நயகரா ஃபால்ஸ்லன்னா அப்ப நீங்க சாதிச்சது அங்க புகையதான். அங்க புகையை நீங்க சாதிச்சாலும் அங்க நெருப்புங்கிறது அந்த ஹேத்து, அந்த புகைக்கு காரணமான அந்த ஹேத்து அங்க இல்ல, அங்க நீர்த்துளியா வந்துடுது. அதே மாதிரி ஒரு மாடுகள் போகும்போது புகை மண்டலமா இருந்ததுன்னா அந்த புகைக்கு காரணம் அந்த புழுதி மண்ணுடைய அது மேல அப்படியே பறக்கிறதுனால உண்டாகக்கூடிய அந்த புகை மண்டலம். இப்ப அங்கெல்லாம் ஹேத்து அந்த சாதிக்கிறது புகைய சாதிக்கிறேன், ஆனா ஹேத்து அங்க காரணம் வேறையா இருக்கும்.
இந்த உபாதிங்கிறத வந்து எந்த விஷயத்த சாதிக்கிறோமோ அது கூட வந்து நிற்கும். ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு மேம். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு டவுட் வந்து இந்த நிஷ்டித உபாதின்னு நம்ம சொல்லும் போது சேவைன்றது துன்பம் தராது, ஆனா ராஜ சேவை துன்பம் தரும் அப்படிங்கிற போது ராஜ சேவைங்கிறது எப்பவுமே துன்பம் தானே தரும், அது வந்து அனுமானம் ஆயிடும்ல, அது எப்படி உபாதி ஆகும்? இல்ல ராஜ சேவையை போல அந்த இடத்துல திருஷ்டாந்தத்துக்கு எடுத்திருக்கா. ராஜசேவை சில சமயத்துல அவனுக்கு நல்லதா இருக்கலாம். ராஜசேவை பொதுவா வந்து ஒரு பயமுறுத்தலோட கூடியதுன்னு திருஷ்டாந்தத்துக்கு அவர் சொல்லியிருக்கார். ராஜசேவையை போல இவன் யார்கிட்டயோ ஒரு மனிதன் வந்து யார்கிட்டயோ சேவை பண்ணிட்டு இருக்கான். பொதுவா சேவைனா இப்ப பகவத் சேவைன்னு சொல்லும் பொழுது அது வந்து நமக்கு பேரின்பத்துக்கு காரணமா இருக்கும். ஆனா இவனுடைய சேவை வந்து இப்படி துன்பத்துக்கு, ராஜசேவை மாதிரி துன்பத்துக்கு காரணமா இருக்கு. ஏன்னா அந்த உபாதி வந்துடுத்த என்னன்னா அவன் ஏதோ ஒருத்தனுக்கு பாப்பத்தினால அடிமையா, அவனுடைய பாப்ப கர்மா அவன் யாருக்கோ அடிமையா வேலை பண்ண வேண்டி வந்துருக்கு. அதனால அந்த சேவை வந்து அவனுக்கு துன்பமா இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அர்த்தம். நம்ம வந்து திருஷ்டாந்தத்தெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டு ஓரளவுக்கு பொதுவா ராஜசேவைகள்ல துன்பம் இருக்கும். அது முழுக்க முழுக்க சில ராஜாக்கள் ரொம்ப நல்ல ராஜாவா இருக்கான், அப்ப அவனுக்கு வந்து அந்த சேவை ராஜசேவைன்னு சொல்லக்கூடாதே அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது. பொதுவா ராஜசேவை பெரிய ராஜாக்கள் கிட்ட கீழே வேலை பண்றவா கொஞ்சம் ஜாக்கிரதையா பயந்துண்டு ராஜாக்கு கோவம் இருக்க அப்படிங்கிறதுதான் அவளுடைய ஒரு இதுவா இருக்கும். அதனால அந்த திருஷ்டாந்தத்துக்கு எடுத்திருக்காங்க. அது ஒரு தனி அனுமானமா பார்க்க கூடாது. அப்படின்னா அது வந்து அனுமானம் இல்ல, அது திருஷ்டாந்தம். அந்த இடத்துல வாக்கியம், அனுமான வாக்கியம் என்ன? சேவை துன்பத்துக்கு அவன் வந்து சேவை, அவன் வந்து யாருக்கோ சேவைன்னு எடுக்கிறான். அந்த இடத்துல வந்து துன்பத்துக்கு துன்பமா இருக்கு அவனுக்கு. அதுக்கு காரணம் வந்து அவன் வந்து சேவையா இருப்பதால் அது ராஜ சேவையே போல அப்படின்னு திருஷ்டாந்தம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா இந்த அனுமானங்கள்ல எல்லாம்? நமஸ்காரம் மேம். இப்போ வந்து இந்த உபாதி வர்றது, இப்போ இந்த பிரமாணத்துக்கு உரிய அந்த வாக்கியங்களை வந்து உண்மை இல்லைன்னா அது பொய் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இது எல்லாமே இல்லையா? இப்போ ஒரு உபாதி இருக்கிற ஒரு அனுமான வாக்கியம் இருந்ததுன்னா அப்ப அந்த அனுமான வாக்கியம் தவறுன்னு எடுத்துக்கணும். ஆமா, அதான் உபாதி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம வந்து எப்பவுமே புகைய பாக்குறோம். புகைய பார்த்த உடனே அந்த இடத்துல நெருப்பு இருக்கு, புகைய பாத்துருக்கோம். நம்ம மடப்பள்ளியில எல்லாம் புகைய பார்த்துட்டே இருக்கோம். அப்ப அங்கெல்லாம் நமக்கு வந்து நெருப்பு இருக்கு நம்ம பார்த்து நமக்கு அந்த அனுமதி எப்படி உண்டாயிருக்கோம்னா புகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அனுமதி உண்டாயிருக்கு. அதை வந்து நம்ம அதே மாதிரி வந்து லிங்க பராமர்சம் அதே மாதிரி ஒரு இடத்துல வேற ஒரு லிங்கங்கள் வேற அடையாளங்கள் இருக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது, புகையை பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த இடத்துல நெருப்பை நம்ம எதிர்பார்ப்போம். நெருப்பு அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சாதிப்போம். நம்ம அனுமதியினால அங்க வந்து என்ன பண்ண அந்த இடத்துல நெருப்பு இருக்கும்னு அனுமானிப்போம். ஆனா இப்ப ஈர விறகு மாதிரி இருக்கிற இடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து வெறும் ஈர விறக வச்சு காட்டுல உட்காந்து அவன் நெருப்பு மூட்டின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம தூரக்கேந்து நடந்து போயிட்டு இருக்கோம், அங்க ஒரே புகை மண்டலமா தெரியறது. அது அவன் வந்து ஈர விறக வச்சு எரிச்சுட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. தூரக்கேந்து அவயோ அங்க ஒரே புகையா இருக்கேன் அப்படின்னா அந்த காட்டுல எங்கேயோ நெருப்பு எரியறது போல இருக்குன்னு நம்ம பின்வாங்கிட்டோம்னா அப்ப அந்த அனுமானம் வந்து தப்பா இருக்கு. அந்த அனுமானம் வந்து நம்ம புகைய கண்டு அது வந்து அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஊகிச்சது வந்து தோஷமுள்ள அனுமானம். அந்த தோஷமுள்ள அனுமானத்துக்கு எது காரணம்னா உபாதி. அது ஈர விறகுங்கிறது உபாதி, ஈர விறகு சேர்க்கை, அதுதான் உபாதி. அப்போ அந்த அனுமானம் நல்ல அனுமானம் எது? புகைய பார்த்தா அங்க நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அனுமானம். எப்பவுமே புகைக்கும் நெருப்புக்கும் வியாப்தி இருக்கு, சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு சொல்றது. அப்போ அது வந்து நல்ல அனுமானம். அந்த நல்ல அனுமானம் எப்படி தோஷம் உள்ளதா ஆறுது? அந்த துஷ்ட அனுமானமா எப்படி போயிடுது அப்படின்னா அந்த உபாதியினுடைய சேர்க்கை, ஈர விறகு சேர்க்கை. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு மேம். இப்ப அனுமானங்கள்லாம் வந்து எங்க அப்படி தப்பா இருந்தோ அப்பெல்லாம் நம்ம ஒரு உபாதி அங்க பிரசன்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். யூஸ்வலா இருக்கிற நடக்கிற ஒரு பிராக்டிஸ், யூஸ்வலா நடக்கிற ஒரு தன்மைகள் எங்க நமக்கு மாறி காணப்படுறதோ அப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து ஒரு உபாதிய கண்டுபிடிக்கணும், அப்படி பழகிக்கணும் நீங்கெல்லாம். அதுக்குதான் ரொம்ப எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், ஒரு தீர்த்தம், ஒரு ஜலம் வந்து நமக்கு சூடா இருந்ததுனாலே உடனே நமக்கு வந்து அந்த உபாதி நம்ம மைண்ட்ல அப்படியே பழிச்சுடணும்.
இதுதான் உபாதி. புரியுதா எல்லாருக்கும் உபாதினா? அடியே நமக்கு புரியுது. இப்ப அதுக்கு அடுத்தது இனிமே வர்ற இப்ப நிச்சிதம் சங்கீதம். அது ஏன் சங்கீதம்னு சொன்னோம்? சங்கீதம் உபாதி, நிச்சித உபாதின்னு ஏன் நிச்சயமான உபாதி, சந்தேகத்துக்குரிய உபாதி அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவனுடைய புண்ணிய பாப கர்மா விஷயத்துல நம்மளால டெசிஷன் எடுக்க முடியாது. அந்த இடத்துல அவனுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் நிச்சயமா அவனுக்கு தீந்துத்தான்னு சொல்ல முடியாது. ஆனா உபாதி அந்த இடத்துல புண்ணிய பாப சர்வ கர்ம விநாசம் தான் உபாதி. அப்படி இருந்தாதான் அவனால மோட்சத்துக்கு போக முடியும். ஆனா அந்த இடத்துல புண்ணிய பாப கர்மாக்கள் அவனுக்கு டோட்டலா அவனுக்கு கழிஞ்சுட்டான்னு சொல்ல முடியாததுனால சங்கித உபாதி, சந்தேகத்துக்குரிய உபாதி. ஆனா சேவை சேவை இடத்துல என்னன்னா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சேவையை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா பாபாரம்பம். பாப்பத்தினால அவனுக்கு அந்த சேவை உண்டாயிருக்கிறது அப்படிங்கும் பொழுது அது டெபினட்டா அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். புண்ணிய கர்மானால நமக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சதுன்னா அது நமக்கு பேரின்பத்துக்கு காரணமா இருக்கும். அவனுடைய சேவை பாப்பத்தினால அவன் தலையெழுத்து மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது நிச்சயமா அவனுக்கு துன்பமாக தான் இருக்கும். அது நிச்சித உபாதி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த உபாதியை பத்தி எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். உபாதிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஹேத்து, அந்த ஹேத்துக்கும் சாத்தியத்துக்கும் இருக்கிற வியாப்தியில அந்த சாத்தியத்தோட கூட இருந்துட்டு அந்த ஹேத்துவோட இல்லாம இருக்கும். அதுதான் உபாதி. அது தோஷமுள்ள ஒரு அனுமானத்தை நமக்கு உபாதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். தோஷமுள்ள அனுமானம்னா எப்படி தோஷமுள்ள அனுமானம்? இப்ப புகையை பார்த்துட்டு அங்க நெருப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு ஓடி போயிருக்கோம். இந்த காட்டுல புகைய பார்த்துட்டு இது நெருப்பு அங்க எரியறது, பின்னாடி வரவாளையும் பார்த்துட்டு அங்க போகாத நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, நெருப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அவளையும் அனுப்பிச்சு விடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தன் அங்க நெருப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, யாரு சொன்னது, தப்பா சொன்னது அப்படின்னா அப்ப உங்க அனுமானம் தோஷமுள்ள அனுமானமா போயிடுது. அந்த தோஷமுள்ள அனுமானத்துக்கு என்ன காரணம்? ஈரவிறகு சேர்க்கை, அந்த உபாதி அங்க வந்துடுது. ஈரவிறக வச்சு ஒருத்தன் புகையை அங்க அடுப்பு விறகெல்லாம் எரிச்சுட்டு இருக்கான், அதனால அங்க புகை வந்துடுது. அந்த புகை இருக்குன்னா அந்த இடத்துல நெருப்பு காணப்படவில்லை, நெருப்பு இல்லாமலேயே அது புகையை மட்டும் நமக்கு தோன்றிடும். அப்போ அந்த இடத்துல வியாப்தி சாத்தியத்துக்கும் ஹேத்துக்கும் அந்த வியாப்தி இல்ல எதுனால ஈரவிறகு சேர்க்கையினால. அதனால அது தோஷமுள்ள அனுமானம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போலாம். இப்போ ஹேத்துவானது, ஹேத்து வியாபியம், சாதனம், லிங்கம் அப்படின்ட்டு அந்த ஹேத்துக்கு சில பெயர்கள்லாம் இருக்கு. வியாபியம்னாலும் ஹேத்து தான், அது புகை. வியாபகம்னா அதுதான் நெருப்பு. வியாபியம் அப்படின்னா அது ஹேத்துவ சொல்றது. சாதனம்னு சொல்லலாம், லிங்கம்னு சொல்லலாம், அது ஹேத்துவனே சொல்லலாம். இதெல்லாம் இந்த பெயர்கள்லாம் உண்டு. இப்போ அனுமதிக்கு அங்கமாக 2 ஆகாரங்கள் உண்டு. சாத்தியத்திற்கு வியாபியமா இருக்கிற வியாப்தி அவற்றில் ஒன்று. மற்றொன்று அத்தகைய ஹேத்து பட்சத்தில் இருக்கையாகிற பட்ச தர்மத்தை ஆகும். இப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஹேத்துவ ஒரு விஷயம் சொல்ற பட்ச தர்மத்தை அப்படின்னா என்னன்னா, இந்த ஹேத்து ஹேத்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புகை, நெருப்பு, மலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹேத்து பட்சத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மலையில இருக்கு அப்படிங்கறது பட்ச தர்மத்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்ச தர்மத்தைனா அந்த பட்சம் தர்மத்தை, அந்த ஹேத்துவை உடையது அப்படின்னா அது பட்ச தர்மத்தை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சாத்தியத்திற்கு வியாபியமா இருக்கிற வியாப்தி, இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இத மட்டும் பார்க்கலாம். அந்த ஹேத்துவுக்கு 5 ஆகாரங்கள் உண்டு. ஹேத்துக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா 5 விதமான ரூபங்கள் உண்டுங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல பட்சத்துல இருக்கணும். ஹேத்து பட்சத்துல இருக்கணும், சபக்ஷத்துல இருக்கணும், விபக்ஷத்துல இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பாதிக்கப்படாத சாத்தியத்தை உடைத்தாய் இருக்கணும். அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. குளத்தில் உங்க புக்க இத ரெஃபர் பண்ணணும்ல, ஒரு நிமிஷம்.
இங்க இருக்கு. இந்த பாருங்க. ஹேத்துவானது இந்த இடத்துல பக்ஷ தர்மதைன்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இதெல்லாம் வருது. என்னன்னா ஹேத்துக்கு 5 ஆகாரங்கள் உண்டு. இது என்னன்னா பக்ஷத்தில் இருக்கை, சபக்ஷத்தில் இருக்கை, விபக்ஷத்தில் இல்லாமல் இருக்கை, பாதிக்கப்படாத சாத்தியத்தை உடைத்தாய் இருக்கை. அதாவது குலத்தில் நெருப்பு இருக்கிறது என்று சாதிக்கும் இடத்துல பிரத்யக்ஷத்தால பாதிக்கப்படாத சாத்தியத்தை கொண்டிருக்கை. அப்புறம் சாத்தியத்தின் இல்லாமையை சாதிக்கும் மற்றொரு ஹேத்துவை உடைத்தாய் இராமை இருக்கை. 5 தன்மைகளை இங்க சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த ஹேத்துவுக்கு இந்த 5 விதமான ஆகாரங்கள்னா 5 தன்மைகள் உண்டு. என்னன்னா ஹேத்து தான் எப்பவுமே அனுமானத்துல ஹேத்துங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். சாத்தியம் பக்ஷம் ஹேத்துங்கிறதுல ஹேத்து அதுதான் ரொம்ப முக்கியமா. அனுமான பிரகரணத்திலேயே ஹேத்துங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஹேத்து அதுக்கு 5 விஷயங்கள் சொல்லியிருக்கா. என்னன்னா பக்ஷத்துல இருக்கணும். இப்ப மலை நெருப்பு அதை எப்பவுமே அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுக்கோங்க. மலை புகை நெருப்பு. அப்போ அதுல பட்சத்தில் இருக்கைன்னா புகை அந்த மலையில பார்த்து அந்த நெருப்ப அவன் சாதிக்கிறான். அப்ப ஹேத்து பட்சத்துல இருக்கு, மலையில இருக்கு. சபக்ஷத்தில் இருக்கைன்னா அதே மாதிரி மடப்பள்ளி ஹோமங்கள், அதான் சபக்ஷம். சபக்ஷம்னா பக்ஷத்துக்கு நமக்கு சிமிலரா இருக்கிறது சபக்ஷம். சபக்ஷம்னா சபக்ஷத்துல நம்ம பார்த்து பட்சத்துல இருக்கிறத நம்ம அனுமானிக்க போறோம். அதுதான் சபக்ஷம். சபக்ஷம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பின்னாடி அதுக்கு உதாரணமும் சொல்ற. அடுத்த பேரால அதுல டெபினிஷனும் சொல்ல போற. முதல்ல பட்சத்துல இருக்கணும், சபக்ஷத்திலையும் இருக்கணும். விபக்ஷம் ஆப்போசிட். இப்ப மலையில நெருப்பு இருக்குன்னு புகைய பார்த்து சொன்னா இது விபக்ஷம் குளம். ஒரு தண்ணி இருக்கிற ஒரு புஷ்கரணி அதுல இல்லாம இருக்கும். அங்க புகையும் இருக்காது, நெருப்பும் இருக்காது. அதுதான் விபக்ஷம், ஆப்போசிட்டா இருக்கும். இது சிமிலர். சபக்ஷம்னு சாங்கிறதுக்கு சபக்ஷம்ங்கிறது சிமிலர், விபக்ஷம்ங்கிறது விருத்தமா ஆப்போசிட். அதுக்கப்புறம் இதுக்கு திருஷ்டாந்தம் இங்க சொல்லிருக்கா. குளத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்கிற. அப்ப இதுதான் பாதிக்கப்படாத சாத்தியம். இது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் அதுக்கு பேர் என்னன்னா அபாதித விஷயத்துவம்னு பேரு. அபாதித விஷயத்துவம் இங்க பாதிக்கப்படாத சாத்தியம்னு போட்டிருக்கு. அதாவது அபாதித விஷயத்துவம் பாதிக்கப்படாத சாத்தியத்தை உடைத்தாக இருக்கணும். இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் 5வது அசத் பிரதிபத். இது என்னன்னா பிரதிபக்ஷம், அசத் பிரதிபக்ஷம்னு சொல்ற. அதாவது சாத்தியத்தினுடைய இல்லாமையை சாதிக்கிறதுக்கு மற்றொரு ஹேத்து இல்லாம இருக்கணும். இது என்னன்னு இப்ப அடுத்த பேரால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. 5 விஷயங்கள் கண்டிப்பா பாத்துக்கணும்.